இங்க யாரையும் நம்ப முடியாது. அப்படி பார்த்தா இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சு? இதே சொத்துக்காண்டி தானே உங்க அண்ணன் அப்பத்தாக்கு விஷயம் கொடுத்தா? அந்த கன்றாவி இங்கதானே நடந்துச்சு. நீ கூட தான் எவன் கூடவோ போய் ஒரு உசுர காவு வாங்கிட்டு வந்திருக்க. அந்த ஜீவானந்த பொண்டாட்டியை கொன்னதுல உனக்கும் பங்கு இருக்கு. கதிர் 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 வாங்க. என்ன கதிர் சும்மா இருங்க கதிர். என் மேலேயே கை தூக்குறேன். நான் ஒண்ணும் உளரல. கதிர் ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருங்க. எவனோ ஒருத்தன் சொன்ன பொய்ய கேட்டு நீதான் உளறிட்டு இருக்க. வரவும் மீறி பேசிக்கிட்டு இருக்க. ரவுடி பையன். பெத்தவ யாரப்போ? எவ்வளவு பெத்திருக்கா. ரோட்ல கடந்த கொண்டாந்து நான் வளர்த்திருக்கேன். பாரு வேறு ஆதாரம் பேசுறதுக்கு நான் என்ன லூசா? நான் ஒன்னும் பையன் கடைக்குட்டி மாதிரி முட்டா பையன் கிடையாது. எங்க அவ? எங்க அவ? இங்கதானே இருந்தா? கூப்பிடவள எங்க போனாவ? ஏய் வாய மூடுறா. என்ன இப்போ வீட்டை விட்டு வெளியே போனா உங்களுக்கு எதிரா சதி திட்டம் தான் போடுவாளா? வேற போட்டோ இருக்கு பாக்குறியா? பாரு பாரு அவ எங்க போயிருக்கான்னு பாரு. யார் வீடுன்னு தெரியுதா? அந்த பொம்பளை மதிவதனியோட வீடு. இதுக்கு என்ன சொல்ற? சொல்லு. வாய்கிழிய பேசுறல சொல்லு. எங்க போனாவ? சொல்லு சரணி. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவ பெரிய இவ அவ கூட சேர்ந்துட்டு வேலையா காட்டுற. அவ கூட சேர்ந்துட்டு நாங்க பிடிச்சு வச்ச இடத்த கேன்சல் பண்ண பாக்குறியா? யாரு கேன்சல் பண்ணா? என்ன உளறிட்டு இருக்க நீ? ஏய் பகந்திரிவா உனக்கு. நீ அங்க போய் அவ கூட பேசல, அதுக்கு ஆதாரம் இருக்கு காட்டுடா. அது மட்டும் இல்ல, அந்த ஓனரே இங்க வந்து அம்புட்டியும் புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டான். சரி இந்த ஓனர் வந்தாரு வந்து ஏதோ மதிவதன் ஏதோ கேன்சல் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நீ தான் கூட இருக்க என்னென்னவோ சொல்லிட்டு போனாரு. எங்களை இப்ப அந்த இடத்த கேன்சல் பண்ணிக்க சொல்லிட்டாரு. அதுதான் இப்ப பிரச்சனை. என்னக்கா சொல்றீங்க? நான் மதிவதனி மேம் கிட்ட சொல்லி அவங்க ஏதாவது கால் பண்ணி சொல்லி உங்களுக்கு அப்படி கேன்சல் ஆச்சுன்னு சொல்றீங்களா? ப்ரூஃப் இருக்கா உங்க கிட்ட? அவங்க கால் பண்ணதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க பாப்போம். என்ன தெரியும் ப்ரூஃப் பண்ற உனக்கு? இந்த போட்டோ இருக்குல்ல, போட்டோ இதை காட்டி பதில் சொல்றீங்க. பாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ரேணுகா, நான் பேசுறப்பெல்லாம் அவளை தங்கச்சி தொங்கச்சி அப்படி இப்படிலாம் சொல்லுவல்ல. இப்ப அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. கேக்குறேன்ல, போ கேட்டு சொல்லு, பதில் சொல்லு. ஜனனி, காலையில வீட்டுல தானே இருந்த. இப்ப எதுக்கு அவங்கள போய் பார்த்துட்டு வர? என்ன எதுன்னு சொன்னாலாவது புரிஞ்சுக்கிடுவாங்க. அக்கா, நீங்க 2 நாள் எங்க போனீங்க? ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? நாங்க எங்க ஒன்னாலும் போவோம். நான் கேட்டா தப்பு, நீங்க கேட்டா கரெக்டா? என்ன நியாயங்க இதெல்லாம்? ஆமா, கேக்குறேன் நியாயம். அக்கா நீங்க சொல்லுங்க, நீங்க 2 நாளா எங்க போயிருந்தீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேம்மா. நீங்க இப்ப உங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு சதி திட்டம் தீட்டிட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அதை எப்படி ஜனனி ஒத்துக்கிற முடியும்? அதே மாதிரிதான் நாங்க மதிவதனி மேம பார்க்க தான் போனேன். அது போய் நீ சதி திட்டம் தீட்டுறன்னு சொன்னா அவங்க தான் முட்டாள். என்ன கதை நீங்க பண்றீங்க? கதிர், இப்போ சண்டை போட்டு ஒரு யூஸும் இல்ல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டியது இந்த இடத்த பத்தி. ஆமா, இப்ப கடைசி நேரத்துல போயிட்டு இடத்த பிடிக்கணும்னா எங்க போய் பிடிக்கிறது? எங்க போய் பாப்பிய? ஐ ஹேவ் an idea. இந்த விழா கட்டாயமா சொன்ன தேதியில சொன்ன டைம்ல நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. எப்படிங்க?
கதிர் என் கூட கொஞ்சம் வாங்கல. நந்தினி அண்ணி நீங்களும் கொஞ்சம் வாங்க. எங்க அண்ணி ப்ளீஸ் என்னை நம்புங்க. வாங்க வாங்கண்ணா. எங்க சார்? தாருங்க, திரும்பவும் முதல்ல இருந்தாலும் முடியாது, டென்ஷனாக இருக்கு. கதிர் நான் தான் சொல்கிறேன்ல கதிர், என் கூட வாங்க. ஞானம் சார் நீங்களும் வாங்க. அதாங்க எங்க கூட்டு போறியே? சார் நான் சொல்கிறேன் சார். ரேணுகா அண்ணி நீங்களும் கொஞ்சம் வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சார் நான் உங்களை கூட்டு போகலாம்ல சார்? சரி சார், தேங்க்யூ. வாங்க வாங்க. கதிர் கதிர் வாங்க. அண்ணி வாங்க வாங்க. வாங்க போய் பார்ப்போம். சனனி, என்னடி இது? அவங்க எல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி. ஆ? ஏய் வண்டி நிப்பாட்டு, எங்க போறான்னு பாரு, வா இறங்கி போலாம். டே வெயிட் பண்றா, அவன் டீ குடிக்க போறான்டா. வெயிட் பண்ணலாம். ஆ ஹலோ, என்ன பார்த்துட்டிங்களா? என்ன என் கண்ணு முன்னாடி தானே இருக்கான். அவனை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க. அவன் எங்கே போய் யாரை பார்க்குறான்னு நோட் பண்ணுங்க. உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் எப்போ புகுந்து அட்டாக் பண்ண சொல்கிறேனோ அந்த நேரத்தில் உள்ளே புகுந்து அட்டாக் பண்ணணும். சரிண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. ம்